உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, உணவில் நாம் சேர்க்கக்கூடிய காய்கறிகளோ கீரைகளோ பழங்களோ ஏன் சமைத்த உணவுகளோ கூட எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, கணையத்தை பாதுகாக்க என்ன உணவுகள் சாப்பிடணும்னு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில கணையத்தை பாதுகாக்க என்ன ஆயுர்வேதத்துடைய 7 அடிப்படை தூண்கள், நீண்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, உணவில் நாம் சேர்க்கக்கூடிய காய்கறிகளோ கீரைகளோ பழங்களோ ஏன் சமைத்த உணவுகளோ கூட எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற நிகழ்ச்சியில் கணையத்தை பாதுகாக்க என்ன உணவுகள் சாப்பிடணும்னு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் கணையத்தை பாதுகாக்க என்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆயுர்வேதத்துடைய 7 அடிப்படை தூண்கள், உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் மற்றும் தூக்கம். இந்த 7+1 8 விஷயங்களை நம்ம செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவது எப்படி, உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக எவ்வாறு நாம் நீண்ட ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஆயுர்வேத மருத்துவம் நமக்கு விளக்கமாக சொல்வதை பார்க்கிறோம். இதில் உணவு அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல்ல கணையத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளில் ஒன்று பேரீச்சை. பொதுவாக பேரீச்சை அப்படிங்கிறது இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பழமாக பார்க்கப்பட்டாலும் கூட பேரீச்சை இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்களுடைய அளவையும் நம்முடைய மண்ணீரல்னு சொல்லக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாட்டையும் உடலில் இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் மண்டலத்துடைய ஆரோக்கியத்தையும், இறந்து போன சிகப்பணுக்கள் மண்ணீரலுக்குள் வந்து அந்த சிகப்பணலில் இருக்கக்கூடிய அந்த கழிவாக இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியேற்றப்பட்டு அந்த இரும்பு சத்து மீண்டும் உடலுக்குள் உறிஞ்சப்படுவதை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கிய நிகழ்வையும் நிகழ்த்துகின்ற ஒரு மாமருந்து தான் பேரீச்சை. நம்மளாம் நினைக்கிறோம் பேரீச்சை சாப்பிட்டால் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும்னு. கிடையாது. பேரீச்சை சாப்பிட்டால் இரத்த மண்டலத்துடைய திசுக்களுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்கக்கூடிய வாழ்நாளும், அந்த வாழ்நாளில் அந்த அணுக்கள் முழுமையாக செய்யக்கூடிய வேலையுடைய திறனும் மாற்றப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பேரீச்சையை மிகப்பெரிய அருமருந்தாக உலகமே கொண்டாடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 2 பேரீச்சையை குழந்தைகளுக்கு உணவாக கொடுக்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் நம்ம செஞ்சு பார்த்தாலே இன்றைக்கு அவங்க உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பேரீச்சை ஒரு மிகச்சிறந்த ஒரு கணைய பாதுகாப்பு உணவுன்னு நம்ம சொல்லலாம். மாதுளை பழத்துடைய அந்த குணத்தை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இரத்த குழாய்களுடைய சுருக்கங்களை நீக்க உதவுகிறது. இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்ற உணவுகிறது. இரத்த ஆற்றலையும் அணுக்களையும் மேம்படுத்த உதவுகிறது. நிறைய விஷயங்களை நாம் பார்த்தாலும் கூட இன்றைக்கு மாதுளை பழத்துடைய உண்மையான குணம் என்னன்னா, அணுக்களுக்கு தேவையான சத்தை வழங்கக்கூடிய கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மாதுளையை விட சிறப்பான ஒரு பழம் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது மாதுளை அப்படிங்கிறது இரத்த உற்பத்திக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலுமே மாதுளை நேரடியாக கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பழங்களில் ஒன்று. இப்போவே நம்ம குழந்தைகளுக்கு தினசரி ஒரு மாதுளை பழங்களை சாறாக இல்லாமல் பழங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மட்டும் செய்து பாருங்களேன். அவ்வளவு அழகாக அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே நேரத்தில் சர்க்கரை நோய் வருவதற்கோ இன்சுலின் சார்ந்த சுரப்புகளில் தேவையற்ற ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுவதற்கோ அதே போல கணைய ஆரோக்கியம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் மாறுபடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கணைய ஆரோக்கியம் வேண்டும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். சார், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலேயே சர்க்கரை வந்துருச்சு, என்னோட பெண் குழந்தை இருக்கா, அவளுக்கு அந்த மாதிரி ஜெனட்டிக்காக வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும்
இன்றைக்கு குழந்தைக்கு நிச்சயமாக ஒரு அரை மாதுளை பழத்தையாவது உணவில் சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும். நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் தயிர் சாதம் தினசரி சாப்பிடும்போது, மோர் சாதம் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு கைப்பிடி மாதுளை முத்துக்களை இட்டு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு மாதுளை மிகச்சிறந்த அளவு கணையத்திற்கான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். வாழை, பொதுவாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வாழை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கே வாழை ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? வாழை பழத்தை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது, குறிப்பாக விதை இருக்கக்கூடிய மரபணு மாற்றம் செய்யாத அந்த வாழை பழத்தை தினசரி நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆற்றல் அதிகரித்து விடுவதை பார்க்க முடியும். உடலுடைய ஆற்றல் அதிகரிப்பதற்கு தேவையான அமிலங்களை இயற்கையாகவே கணையம் சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். கணைய ஆற்றல், கணைய ஆரோக்கியத்திற்கு வாழை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு வாழைப்பழம் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கமே இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் ஒரு 14-15 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஐயோ வாழைப்பழம் சாப்பிட்டாலே உடல் எடை கூடிவிடும்னு வாழைப்பழத்தை தவிர்ப்பதையும் நம்ம பார்க்கிறோம். வாழைப்பழத்தை தினசரி ஒன்றாவது மரபணு செய்யப்படாத இயற்கையாக விளைந்த வாழைப்பழத்தை குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு கணைய ஆரோக்கியம் மேம்படும் போது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு கொய்யாவை விட சிறப்பான நார்ச்சத்து மிகுதியான தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது கொய்யாவை ஒரு பொருளாகவே மதிப்பது கிடையாது. நிறைய பார்க்கும்போது இது கொய்யாக்காய் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 10 ஆப்பிள் சாப்பிட்டாலும் கிடைக்காத சத்து ஒரு கொய்யாக்காயில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய நாட்டு கொய்யாக்காயை போல இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு தினசரி ஒரு கொய்யாக்காயையாவது நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஜீரண மண்டலம் மேம்படுவது, மலச்சிக்கலற்ற வாழ்க்கையில் இருப்பது, உடல் ஆரோக்கியம் மேம்படுவது வரை அனைத்துமே மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். கொய்யா கணைய நோயை தடுக்க, கணைய நோயை குணமாக்க ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கமலா பழம்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய ஆரஞ்சு வகை சார்ந்த பழம், மிகுந்த புளிப்பு கலந்த இனிப்பு சுவை இருக்கக்கூடிய பழம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். ஆனால் சர்க்கரை நோய்க்கு உதவி செய்யக்கூடிய உடலுக்கு எதிரான பழம். அதனால் சர்க்கரை நோயாளிகள் கமலா பழம் சாப்பிடுவது கூடாது. ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய நிறைய வகையான ஆற்றல், அமிலங்கள் மற்றும் வினையூக்கிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா கமலா பழம் தான். வருடம் முழுவதும் கிடைக்காத பழமாக இருந்தாலும் கிடைக்கின்ற நேரங்களில் இந்த பழத்தை உணவில் நாம் சேர்த்து கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல, இந்த கணைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதை பார்க்கலாம். திராட்சை பழம் உலகத்திலேயே மிக அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டிருக்கக்கூடிய, நேரடியாக மறைமுகமாக புற்றுநோயை கூட தடுத்து சில வகையான புற்றுநோயை குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய, குறிப்பாக கணையத்தில் வேலை செய்து புற்றுநோயை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தான். இன்றைக்கு திராட்சையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொள்ளும் போது நம்முடைய ஆற்றல் அதிகரிப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியமும் அதிகரிப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு நேரடியாக ஃப்ரெஷ் கிரேப்ஸ் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும்போது உலர்ந்த திராட்சையாவது உணவாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம குழந்தைகள் காலை நேரங்களில் வேகமாக கல்லூரிக்கும் பள்ளிக்கும் ஓடும்போது முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்க நாம் முயற்சி செய்தாலும் குழந்தைகளுடைய அவசர கதியில் பெரும்பாலும் உணவில் கவனம் எடுக்காத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூட தினசரி ஒரு 5 அல்லது 10 உலர்ந்த திராட்சையை உணவாக கொடுக்கும்போது ஜீரண மண்டலம் சார்ந்த சிரமங்கள், பித்தம் சார்ந்த சிரமங்கள் உடலில் குறைக்க திராட்சை ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கிறதுனால கணைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பதை பார்க்கிறோம். நல்லா பாருங்களேன், இந்த பழங்கள் எல்லாமே சர்க்கரை நோய்க்கு எதிரானது, ஆனால் கணையத்திற்கு ஆரோக்கியமானது.
இப்போ சர்க்கரை நோய் வந்த பிறகு இதை தேடுவதை விட சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு இதை உணவாக எடுத்துக்கொண்டாலே பெரிய ஒரு நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்கலாம். கோடைக்காலம் வந்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பழமாக மாம்பழம் இருக்கிறத பார்க்குறோம். மாம்பழம் சாப்பிட்டாலே சர்க்கரை அதிகமாகி விடுங்கிற பயம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் சர்க்கரை நோயை தடுக்க வராமல் இருப்பதற்கு தேவையான நிறைய மூலக்கூறுகளை உடலுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தி உடலுடைய இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சக்தி மாம்பழத்திற்கு உண்டு. பொதுவாக மாம்பழத்தை பொறுத்தவரையிலும் கோடை காலத்தில் அது கிடைக்கின்ற காலங்களில் கோடையுடைய தாக்கத்தின் காரணமாக பசியின்மையும் ருசியின்மையும் ஏதேனும் ஒரு பொருள் சாப்பிட்டால் தாக சாந்தி கிடைக்குமாங்கிற ஒரு ஆவலும் நம் மனதில் இருக்கும். அவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய கோடையிலும் இந்த மாம்பழத்துடைய சாறை நாம் குடிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு நமக்கு பலன் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு மாம்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு நம்ம சொல்லலாம். மாம்பழத்தை அளவாக சாப்பிடும்போது ஆற்றல் உடலில் அதிகரிப்பது போல, மன புத்துணர்ச்சி அதிகரிப்பது போல ஆரோக்கியமும் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம். சீதாப்பழம் பொதுவாக கணைய ஆரோக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய பழங்கள்ல சீதாப்பழத்தை விட சிறப்பான பழம் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. யுனானி வகை மருத்துவ சிகிச்சையில கணைய புற்றுநோய்க்கு உருவாக்கக்கூடிய மருந்துகள்ல சீதாப்பழமும் திராட்சையும் பேரிச்சை பழமும் தேனும் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நார்த்தங்காயின்னு சொல்லக்கூடிய நாரத்தை பழம் பொதுவாக இந்த எலுமிச்சை வகை சார்ந்த தாவரங்கள்ல எல்லா வகையான புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்களுமே சூடான குணத்தை கொண்டிருக்கக்கூடியது நார்த்தங்காயை தவிர. பொதுவாக நார்த்தங்காய்க்கு ஜம்பீரம்னு பேர். ஈரல் சார்ந்த, கணையம் சார்ந்த, பித்தப்பை சார்ந்த, வயிறு புண் சார்ந்த, சிறுகுடல் புண் சார்ந்த, எச் பைலோரின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு சொல்லுவோம். அப்படியே அமிலங்கள் அதிகமாகி வயிறு புண் வலி எடுத்து நம்மை கொல்லும். இந்த நோய்களை குறைக்கக்கூடிய சக்தி இந்த நாரத்தை காய்க்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கணைய ஆரோக்கியத்திற்கு சர்க்கரை குறைக்க உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பழங்களில் அத்திப்பழம் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த பழங்களை பற்றிலாம் நம்ம பார்த்தோம்னா பேரீச்சையிலிருந்து, மாதுளையிலிருந்து, வாழையிலிருந்து, கொய்யா, கமலாப்பழம், திராட்சை, மாம்பழம், சீத்தாப்பழம், நாரத்தை பழம் மற்றும் அத்திப்பழம், இந்த 10 பழங்களுமே பார்த்திங்கன்னா நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு சர்க்கரை நோய் வந்த பிறகு நோய்க்கான சிகிச்சையை தேடுவதை விட, ஒரு கணைய நோய் வந்த பிறகு கணையத்திற்கான சிகிச்சையை தேடுவதை விட, வராமல் தடுப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக இந்த பழங்களை நம்மால் சாப்பிட முடியுமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, இன்றைக்கு கணையம் சார்ந்த நோய்களற்ற, சர்க்கரை நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் முதல் வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பெங்களூர் உள்சூரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994 244111, 9500 946634, 9500
946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில், டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை, டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர், டாக்டர் ஸ்ருதி பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தாநாத் மும்பை. பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.